வணக்கம். இப்போ செய்ய போகிறது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷான ரஜ்மா கறி. இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 1 கப் வேக வச்ச ரெட் கிட்னி பீன்ஸ் எடுத்திருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பியூரி 1 கப் ரெடி பண்ணிக்கணும். 2 பெரிய தக்காளி பழத்தை வேக வச்சு அரைச்சிக்கணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, அடுத்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி பியூரியை சேர்த்துக்கிறேன். நான் 2 பெரிய தக்காளி பழத்தை நல்லா சுடு தண்ணியில் வேக வச்சு கட் பண்ணி தோலை உரித்து அதை அரைச்சி சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டு, அடுத்து எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடரை சேர்த்து நல்லா கலக்கிட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இந்த ரெட் கிட்னி பீன்ஸ் வேக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண தண்ணியில் 1 கப் அளவுக்கு தண்ணியை கொண்டு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். உப்பு அளவு பார்த்து தேவைப்படுற அளவு இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்து தண்ணி நல்லா கொதிக்கும்போது வேக வச்ச அந்த ரெட் கிட்னி பீன்ஸை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்ததுன்னா ரெட் கிட்னி பீன்ஸ் கறி ரெடி ஆகிடும். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி 8 மணி நேரம் அந்த பீன்ஸை நாம் ஊற வச்சுக்கணும். 3-4 விசில் விட்டால் நல்லா மசிகிற அளவுக்கு கிட்னி பீன்ஸ் வெந்துடும். அதுக்கு பின்னாடி நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கஸ்தூரி மேத்தியை தூவிட்டு 1 டீஸ்பூன் வெண்ணெயை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நமக்கு கிரேவி கிடச்சிடும். இதை நான் புலாவ் ரொட்டியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.